இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, அதுக்கு முன்னாடி ஸ்ரீ அரங்கன் ஃபேமிலி லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, மெயினா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. அதுவே முக்கியமான விஷயம், ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நம்மளுக்கு கிறிஸ்மஸ் கொண்டாட்டம் ஆரம்பிச்சாச்சு. ஓகேவா? நாங்க வந்து ஏற்கனவே காவியா வந்து சுட்டி மகளுக்கு வந்து ரொம்ப எப்ப பார்த்தாலும் கிறிஸ்மஸ்க்கு ரொம்ப பிரியப்படுவா. அதனால என்ன ஸ்டார் நாங்க வாசல்ல ஏற்கனவே இங்க பாத்திருப்பீங்க, ஸ்டார் நாங்க கட்டிக்கிட்டே இருப்போம். இந்த தடவை அதுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு ஒண்ணு வாங்கிட்டு வந்திருக்கோம். என்னதுன்னு அன்பாக்சிங் பண்ணிருவோமா? உனக்கு என்னென்ன கிறிஸ்மஸ்க்கு உனக்கு என்னென்ன பிடிக்கும்? ஸ்டார் பிடிக்கும், கேக் பிடிக்கும், வேற சாண்டா கிளாஸ் பிடிக்கும், வேற சண்டா கிளாஸ் தாத்தா தாத்தா வரணும். சண்டா கிளாஸ் சாண்டா கிளாஸ், கிறிஸ்மஸ் தாத்தா. நாங்க வந்து கிறிஸ்மஸ் தாத்தா. ட்ரீ பிடிக்கும். ஓகே, வேற வேற என்ன பிடிக்கும்? வேற என்ன பிடிக்கும்? அவ்வளவுதான். உனக்கு வந்து எக்ஸைட்டடா நாங்க இப்போ ஒன்று காமிக்க போறோம். சுட்டி காவியா எப்படி சந்தோஷப்படுறான்னு பாருங்க. வீடியோக்குள்ள வந்து பாருங்க. என்னது அது? நீங்க வந்து அவ வீடியோக்குள்ள வரட்டும். சரி, ரைட். காவியா உள்ள வராங்க. அப்படினா உள்ள வராங்க. இப்போ என்ட்ரி ஆக போறாங்க. அவங்களுக்கு சர்ப்ரைஸ். சரி பாப்போம். என்னதுமா கம்பு மாதிரி இருக்கு, கைய வச்சு மறைச்சிட்ட. ஓபன் பண்ணிடுவோமா? உறவுகளுக்கு ஓபன் பண்ணிடுவோமா? காவியா குரூப்க்கு அதை பார்க்கணும்னு ஒரு ஆசை. ரொம்ப சந்தோஷப்படுவேன். இந்த அப்படி ஓபன் நீயே பண்ணு. நீ பண்ணு. பண்ணட்டும். அதுக்கு பிடிச்சது. அதுக்கு ஐட்டம்ஸும் வாங்கிட்டு வந்திருக்கேன். நான் அப்படியே ரிமூவ் பண்ணு. கிறிஸ்மஸ் ட்ரீ. கிறிஸ்மஸ் மரம் அப்பனா இது? எங்க வீட்டுல வந்து கிறிஸ்மஸ் மரம் வைக்க நான் ஆசைப்பட்டா. நான் நெக்ஸ்ட் இயர் பாப்போம் அப்படின்ட்டேன். ஆனா இந்த தடவை சரி ஆசைப்பட்டுட்டாலே வாங்கிட்டு வந்துரு. இன்னைக்கு இப்ப போய் அவசரமா நாங்க வாங்கிட்டு வந்தேன். இப்போ அதே மாதிரி உறவுகளே, காவியா குரூப்க்கு ஒரு வயசு 2 வயசு இருக்கும் போதே இந்த ஸ்டார் மாட்ட சொல்லிட்டோம். அது ஏற்கனவே நம்ம வீடியோல போட்டிருக்கோம். சரி, நம்ம வந்து வருஷம் உறவுகிட்ட வந்து நம்ம வந்து ஞாபகப்படுத்தணும். இன்னொன்னு இத வந்து இன்னும் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த வருஷம் இவ்வளவு பெரிய கிறிஸ்மஸ் மரம் வந்திருக்கு, அடுத்த பெரிய மரம் வரும். ஓகேவா? இவ்வளவு சந்தோஷங்கள் ஏன் அவளுக்கு கொடுப்போம்னா, அவ வந்து இப்ப 10th போயிட்டா. படிப்புல ரொம்ப ஒரு கொஞ்சம் படிப்பு ஸ்ட்ரெஸ் இருக்கத்தான் செய்யும். 10th 11th 12th அத வந்து கொஞ்சம் ரிலீஸ் பண்றதுக்காண்டி தான் அவளுக்கு இந்த மாதிரி சில விஷயங்கள் நாங்க பண்ணிருக்கோம். ஸ்டூடண்ட்ஸ் பாத்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க, உங்களுக்கு புரியும். ஆனா 10th 11th 10 11 12 மூணுலயும் பிள்ளைகள் கஷ்டப்பட்டு மார்க் எடுத்தா அவங்க லைஃப் நல்லா இருக்கும். எந்த இதுவும் இல்ல. இந்த 3 வருஷம் வந்து நீங்க வந்து ஒரு படிப்புன்னு தான் இருக்கணும். கொஞ்சம் தியாகம் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான். 2 வருஷம் கஷ்டப்பட்டுட்டீங்கன்னா வாழ்க்கை பூரா கஷ்டப்படுவாங்க. வாழ்க்கை ஃபுல்லடி சந்தோஷமா இருக்கலாம். எந்த கருத்தும் இல்ல. மெயினா படிக்கணும். படிப்பு தான். குழந்தைகளும் படிப்பு தான். நல்லா படிச்சிருங்க. படிச்சாதான் நல்லது. இருக்கிறதுலே பெரிய சொத்துன்னா படிப்பு தான்ப்பா. இது எடுத்துவா, சிசர் எடுத்துட்டு வா. சிசர் எல்லாத்தையும் நம்ம கிட்ட இருந்து வாங்கிடலாம், கல்வி மட்டும் வாங்க முடியும். அதேதான், அதான் உண்மை. ஸ்டாண்ட் இத கொடுத்திருக்காங்க. விரிக்க முடியாதா? விரிக்கலாம். இது ஸ்டாண்ட மாட்டிக்கிடுவோம். ஓகேவா? போடா. இந்த ஸ்டாண்ட் அப்படி மாட்டிட்டு வாங்க. இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு புது வரவு கிறிஸ்மஸ் ட்ரீ மரம் வந்து வந்தாச்சு. நம்மளுக்கு கிறிஸ்மஸ் வந்தாச்சு. அது அவ்வளவுதான். இத அப்படியே வச்சுக்கணும். நான் கூட கீழே தான் பட்டன் இருக்கும், அப்படின்னா பில்லு கிடைச்சு. ஆல்ரெடி கொஞ்சம் முன்னாடி நாங்க வாங்கி வச்சிருக்கணும். சரி, நாளைக்கு ஜஸ்ட் அதாவது சடனா இப்போ தோணுது எனக்கு. ஓகே, காவியா கொஞ்சம் ஒரு சந்தோஷத்தை கொடுப்போமே அப்படின்னு. இன்னும் கொஞ்சம் விரியும். நல்லா விரிக்கலாம். மேல உள்ளதெல்லாம் நல்லா விரிச்சிடலாம். ஓகேவா? அந்த எப்படியே வச்சிடலாம். அதே மாதிரி உறவுகள்கிட்ட ஒண்ணு சொல்லணுமே. சொல்லுங்க. காவிய குரு வந்து கிறிஸ்து மேல பிரியமா இருப்பா. உண்மை அது. அதாவது எங்களுக்கு வந்து வெறுப்புன்னு கிடையாது. நாங்க அப்பெல்லாம் கிடையாது. நாங்க அந்த மாதிரி நாங்க யோசனை பண்ணல. ஒரு இப்படி வச்சுக்கணும். ஒருவேளை எங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கலையோ என்னமோ. ஏன்னா ஆனா காவியாவுக்கு அது கிடைச்சிருக்க. காவியா வெளிப்படையா என்கிட்ட அதை சொல்லுவா. அது அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். ஜீசஸ் பிடிக்கும், இந்த கொண்டாட்டங்கள் பிடிக்கும். இதுக்கும் ரம்சானுக்கு பிரியாணி போடுவோம்பா. ரொம்ப பிரியமா இருப்பா. எல்லா ஃபெஸ்டிவலும் நல்லா கொண்டாடுவாங்க. அது ஒண்ணுதான். எல்லாரும் மாதிரியும் மத்தவங்க எல்லாம் நினைப்பாங்க ஹிந்துஸ், அப்ப நீங்க கிறிஸ்டின் அப்படிலாம் கிடையாது. நமக்கு மும்மதம் சம்மதம் மூணுமே பிடிக்கும். அவன் ஃபெஸ்டிவல்னா அவ எல்லாம் கொண்டாட ஆசைப்படுவான். இல்ல நம்ம அன்னை வேளாங்கண்ணி போய் சாமி உள்ள அழகா இருந்தோம், சூப்பரா பண்ணோம். அப்ப வந்து நீ சின்ன பிள்ளையா இருந்த. அப்ப நம்ம வந்து யூடியூப் ஆரம்பிக்கல. அப்ப போய் ஆமா கடல்ல தண்ணி எப்படி வந்துச்சு அழகும். இன்னொரு வாட்டி அடுத்து போகும்போது நல்ல வீடியோ உறவுகளுக்கு நல்ல வீடியோ. ஆமா. அப்போ ஓகேவா? இந்த இதை வச்சு விடணும்.
அதே போல உறவுகள் இதை இங்க வைங்க. இந்த வர அட்ஜஸ்ட் பண்ணிடுறேன். உறவுகள் வந்து எங்களுக்கு தெரிஞ்சதை நாங்க வச்சிருக்கோம். ஏதாவது இதுல ஏதாவது ஒரு பிழைகள் இருந்தா எங்களுக்கு நீங்க கமெண்ட் பண்ணுங்க, நாங்க அதை திருத்திக்கிடுவோம். அப்புறம் இங்க வேற இதுவும் வந்திருக்கேன். அதை பூரா ஃபுல்லா காட்டுப்பா, அதுல தொங்கோடுறதுக்கு காட்டுப்பா, அதை காட்டுப்பா நல்லா. இங்க பாருங்க ஏ தலை ரைட் சூப்பரா இருக்கா? சூப்பர். அதை பாரு. இது வந்து மணி பெல். இது எப்படி மாட்டணும்? இது இது நம்ம ஏதாவது ரோப் வச்சு இங்க மேல வைக்கணும். மேல ஏதாவது ரோப் வச்சு இல்லன்னா ஏதாவது ஒட்டி இந்த நூல், சின்ன நூல் இருக்குல்லடா, இல்ல கம் வச்சு ஒட்டிடலாம். கம்மதி ஓட்டுங்க, நூல் வச்சு பண்ணலாம். அவங்க இது கொடுத்து நூல் இதை த்ரெட் கொடுத்துருக்காங்க. அதுல கொடுத்துருக்காங்க. அந்த இருக்குல்ல, அதை வச்சு இது பண்ணுங்க. இருக்கு. இதை வந்து பூராமே இது வந்து இப்படி பண்ணி என்ன இது எப்படி பண்ணணும்? இது வந்து இந்த இருக்குல்லடா, இதுக்குள்ளோடி இப்படி விட்டுரு, உள்ளோடி விடாம நல்லா ஃபுல்லா அது மாதிரி லைட், சீரியல் லைட் போட்டுருங்க. கட்டணுமா? ஆமா கட்டணும். எப்படி நாட் போடணும். இந்த சும்மா நாட்டு 2-3 நாட்டு போடு. ஏமா சீரியல் போட்டு விட்டுருங்க. இந்த போட்டுவோம். சரி, இதை மேக் பண்ணிட்டு பாப்போமா? பாப்போம். வேலை நடந்துகிட்டு இருக்கா, கிறிஸ்துமஸ் வேலைகள். லைட்டிங் இடத்துல தூக்கி வச்சு லைட்டிங் மட்டும் போடணும். சரி. ஏய் அதுக்கு விழுந்துரும். காவியா எதை கொண்டுட்டு போய் சொருகுறாங்க. அதான விக்ஸ், அதை காட்டு. அது அப்பப்ப ஏமா நம்ம வீட்டுக்குள்ள இவ்வளவு பெரிய மரம் வந்துருச்சா? கிறிஸ்துமஸ் மரம்னு தெரியுமா? இது சொல்லுவாங்க கிறிஸ்துமஸ் மரம் இருக்கிறதே வந்து நம்ம சில ஏதோ சொல்லுவாங்க, எனக்கு அது சரியா சொல்ல தெரியல, அவங்கதான் நல்லா சொல்லுவாங்க. ஆனா வந்து வீட்டுக்குள்ள மரம் இருக்கிறது வந்து நல்லதும்பாங்க. கிறிஸ்துமஸ் மரம் வச்சாலே அந்த வீட்டுல வந்து ஒரு குட் வைப்ரேஷன் வரும்பாங்க. ஆமா, அது நான் எனக்கு கேள்விப்பட்டிருக்கேன். கிறிஸ்துமஸ் மரம் இருந்தாலே குட் வைப்ரேஷன் வீட்டுக்குள்ள இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது நான் சிறுபிள்ளையே கேள்விப்பட்டிருக்கேன். இந்த ஏமா கிறிஸ்துமஸ் வந்து இயேசுநாதர் பிறந்த நாளா? பிறந்த நாள், ஜீசஸ் பிறந்த நாள். பிறந்த நாளா? நாளைக்கு தான் அவரோட பிறக்காருங்க. உயிர் தெழுதால் அது வேற. அது வந்து அவரை வந்து சிலுவையில இது அரைஞ்சிருவாங்க. அப்ப ஒரு இதாயிருவாரு. அது ஒரு டே கொண்டாடுவாங்க. அது இது பெருசா கொண்டாட மாட்டாங்க. அப்புறம் சொல்லி 3வது நாள் உயிர் தெழுவாரு. புரியுதா? அவர் வந்து சிலுவையில அரைஞ்சதுக்கு அப்புறம் 3வது நாள் உயிர் தெழுவாரு. அதுதான் ஈஸ்டர்னு கொண்டாடுவாங்க. நான் கேள்விப்பட்டிருக்கேன். எனக்கு தெரிஞ்சது இவ்வளவுதான். சொல்லுங்க உறவுகளே, உண்மை ஏதோ எனக்கு தெரிஞ்சதை எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க. நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் இப்படிதான் கேள்விப்பட்டிருக்கேன். அந்த 3வது நாள் உயிர் தெழுகிறதான் வந்து ஈஸ்டர்னு கொண்டாடுவாங்க. இது வந்து ஜீசஸ் குழந்தையா பிறக்கிறாரு. மாதா மேரி மாதா வயித்துல இருந்து பிறந்த நாள். இன்னைக்கு அவருக்கு பிறந்த நாள். சரியா? நாளைக்கு 25 எங்க வீட்டுக்கு நாங்க இதை வந்து நாங்க எதிர்பார்க்கவே இல்லை. அவ 1 வயசு 1.5 வயசா இருக்கும் போது நாங்க வந்து ஸ்டார் கட்டினோம். அதையும் நாங்க எதிர்பார்க்கல. சிம்பிளா ஒரு ஸ்டார் கட்டணும். லைட் எல்லாம் உள்ள கிடையாது. சிம்பிளா ஒரு ஸ்டார். அவ ஆசைப்படுறாள், சின்ன பிள்ளை, அவன் மனசு இது பண்ணக்கூடாது. அந்த ஸ்டார் வாங்குறதால என்ன இது பண்ணி ஸ்டார் வாங்கி கட்டிட்டோம். இப்ப இவ்வளவு தூரம் நாங்க வந்து ட்ரீ வைக்கன்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா சரி வேண்டாம், நம்ம சொந்த வீடு கட்டிக்கிடுவோம். சொந்த வீடு கட்டி போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம பெரிய மரமா வச்சு நல்ல கிராண்டா கொண்டாடுவோம் அப்படின்னு நினைச்சோம். அப்புறம் ஒரு சின்ன யோசனை திடீர்னு தோணுச்சு. சரி எவ்வளவு பண்ணிருக்கோம் அவளுக்காண்டி, அவளுக்கும் ஒரு சந்தோஷம். ஆமா, அவ சரி இவ்வளவு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாவே இருக்கா, ஒரு நல்ல ஒரு இதா இருக்கா, அவளுக்கு சந்தோஷம் கொடுப்போம் அப்படின்னு தான் இப்போதைக்கு சின்ன மரம் வாங்கிட்டு வந்திருக்கேன். சரிதா? எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு வாங்கிட்டு வந்திருக்கேன். இன்னும் இதுல வந்து இந்த பாக்ஸ் மாதிரி எல்லாம் கட்டுவாங்க, டியூப் எல்லாம் கட்டுவாங்க. அது எனக்கு வாங்கல. அந்த கிஃப்ட் பாக்ஸ் மாதிரி அது வந்து இது மாதிரி இப்படி நாட்டு வழி கொண்டு வந்துச்சு பாக்கையில. அது சின்ன மரமா இருக்கு. எனக்கு தெரிஞ்சதை வாங்கினேன். அப்புறம் இதை வாங்கியிருக்கேன். அப்புறம் வந்து லைட்டு, சீரியல் லைட் எல்லாம் வாங்கியிருக்கேன். செட் பண்ணியாச்சு. அடுத்த வாட்டி பெரிய மரம், அடுத்த வாட்டி எல்லாமே நல்லா கிராண்டா. இப்பதான் எனக்கு ஒண்ணு ஞாபகம் வருது. சொல்லுங்க. மருது படத்துல சூரி வந்து இவர்கிட்ட பேரு விசால்ட்ட வந்து ட்ரீ அடிப்பார்ல, அதுனா மரம், அப்படித்தானே? ரைட்டு. பாவம் அப்பாவி அப்பாக்கு வந்து தெரியல. ட்ரீனா இங்கிலீஷ்ல ட்ரீ, தமிழ்ல மரம். இது வந்து கிறிஸ்துமஸ் மரம், கிறிஸ்துமஸ் ட்ரீ. இப்போ நம்ம விநாயகருக்கு ஆலமரம் வச்சிருக்கோம், மாரியம்மனுக்கு வேப்ப மரம் வச்சிருக்கோம். சரி, அத மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் வந்து இது எனக்கு இதுல உள்ள ஐடியா எனக்கு தெரியாது. உண்மைக்கும் சொல்ல போனா சாரி, இதுல உள்ளது எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் என்னன்னா, நான் எனக்கு சொல்லி கொடுத்த சின்ன பிள்ளைல எங்க பக்கத்துல இருக்காங்க, தாத்தா பாட்டி எல்லாம் இருந்தாங்க பக்கத்து வீட்டுல. இது வீட்டுல வச்சா குட் வைப்ரேஷன் வரும், நல்லா இருக்கும். குழந்தைகள் எல்லாம் ஒரு எக்ஸைட்டட் ஆகுவாங்க, நல்லா இருக்கும்.
என்ன தெரியுமா கிறிஸ்துமஸோடைய இதே என்ன தெரியுமா சொல்லுவாங்க, குழந்தைகள் ஜாலியா இருக்கணும், அதேதான் குழந்தைகள் மனசு ஜாலியா இருக்கணும். அதுக்கு தான் அந்த தாத்தா வருவாரோ சாண்டா கிளாஸ் தான் வந்து குழந்தைகளுக்கு அவ்வளவு பிரியமா இருக்காரு. சின்ன வயசுல இருக்கும்போது எனக்கு வரம் தெரியாமலாம் நான் யோசிச்சிருக்கேன். இப்படி கிறிஸ்துமஸ் அப்பனா நைட்டு தூங்கும் போதெல்லாம் ஒருவேளை காலைல எழுந்து பாக்கணும், கதவை திறந்தோன்னே அது நிறைய வாட்டி சொல்லியிருக்கா தாத்தா வந்து நிப்பாட்டு நினைப்பியோ சொல்லியிருக்கா, சாண்டா கிளாஸ் தாத்தா நம்ம முதுகதை எப்படி இருக்கும் அப்படின்பா. சரி வருவார், என்னைக்காவது வருவார் அப்படின்றவேன். ஆனா அதையும் ஆசைப்பட்டிருக்கா. சரி பாப்போம். ஓகே, இந்த ஜீசஸ் புண்ணியத்துல அவரு வராரான்னு பாப்போம். என்ன சரி, இப்போ ட்ரீ இடத்த செட் பண்ணுவோமா? பண்ணுங்கள். இங்கே வச்சிருவோமா? எங்க வைக்க? அவங்க அந்த ஸ்டூல் மேல வச்சிருவோம். அந்த லைட் சீரியல் போட்டீங்களா? ஏன்னா இங்க வச்சானா லைட் மாட்ட முடியும். சூப்பரா இருக்கும். பாயிண்ட் அங்கதான் இருக்கு, வைக்க முடியும். மத்த இடத்துல வச்சனா ஒயர் விட்டாது. அப்பா வந்து மருது மூவி ஃபேன். அப்பா பிடிக்கும். எத்தனை தடவைனாலும் பாப்பேன். ஆமா, உன் கைட்ட தூக்கி வை. தூக்கிடா. உனக்கு பிடிச்சது நீயே தூக்கி வை. உனக்கு வந்து கிறிஸ்துமஸ்க்கு இது ஒரு அன்பளிப்பு, கிஃப்ட். வை. வெரி குட், சூப்பர். எங்க வீட்டுக்கும் கிறிஸ்துமஸ் மரம் வந்துருச்சு. லைட்டிங் பண்ணிடுவோமா? இந்த பக்கம் ஆமா, எப்படினாலும் வச்சுக்கலாம். இருக்கட்டும், அப்படியே இருக்கட்டும், அப்படியே இருக்கட்டும். அதான் வந்து இப்படி வாசல் நேரம் இருந்தாதான் இந்த பெல்ஸ் எல்லாம் நல்லா தெரியும். ஓகேவா? லைட்டிங் செட் பண்ணிடுவோம். போடணும். ஆமா, அந்த பிளக் அந்த செல்லுக்கு போட்டு கழட்டிடுங்க. சார்ஜர் எடுத்துடுறா காவியா, கழட்டா. காவியா சார்ஜ் போட்டுறா. ஆஹா, இத வச்சாலே நல்லா இருக்குல. அது லைட் இருந்தா இதோட உறவுகளே இத பாத்துக்கோங்க, யாருன்னு பாருங்க. இது வந்து எம்மா நான் பிறந்தப்போ காவியாக்கு 1 வயசா இருக்கும்போது போட்டோ எடுத்தது நாங்க. அப்ப எப்படி இருக்காங்க அம்மா எல்லாம், எப்படி இருக்காங்க? நல்ல குண்டா இருக்கேன், குண்டு குண்டு. ஓகேவா? நிச்சயமா கை போடு. கலர் மாத்தலாம். கலர் மாத்த முடியாது. ஒண்ணுமே இல்ல, லைட்டா வந்து சூப்பரா இருக்கா? கையாங்க பாரு, நல்லா இருக்கடா. சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கா? சந்தோஷமா இருக்கா உனக்கு? ஓகே, இதே மாதிரி படிப்புலயும் சந்தோஷத்தை காமிக்கணும். சரியா? நல்லா படிக்கணும், அம்மா அப்பா பேச்ச கேட்கணும், எல்லா குழந்தைகளும் அப்படிதான் இருக்கணும். சரி, ஓகே, சூப்பர். நம்ம வீட்டு கிறிஸ்துமஸ் கொண்டாட்ட ஆரம்பிச்சாச்சு. நாளைக்கு வீடியோல 2 வீடியோ நாளைக்கு இருக்கிறோம். பாருங்க, ரொம்ப சஸ்பென்ஸா சுவாரஸ்யமா நல்லா இருக்கும் உறவுகளே. பாருங்க, இது வந்து 24ஆம் தேதி டியூஸ்டே எடுத்துருக்கோம் நாங்க. நாளைக்கு தான் கிறிஸ்துமஸ். நாளைக்கு 2 வீடியோ எங்களுக்கு வந்து இருக்கு. சூப்பரா இருக்கும். ஒரு 2மே சஸ்பென்ஸ். நாளா கழிச்சா வியாழன் வெள்ளியில வீடியோக்குள்ள வந்து எங்க சேனல்ல வந்து பாருங்க. ஓகேவா? நல்லா இருக்கு, ஜம்முன்னு இருக்கு, சூப்பர். சரி, இதே மாதிரி நல்ல நல்ல சுவாரஸ்யமான இனிமே நம்மளுக்கு எப்பவுமே நான் சொன்ன மாதிரி கொண்டாட்டம்னா கிறிஸ்துமஸ், நியூ இயர், தைப்பொங்கல் வருஷம் நம்ம கொண்டாட்டம் ஃபெஸ்டிவலாக தான் வந்து நல்லா கொண்டாடுவோம். லைக் அதே மாதிரி எல்லா மக்களும், உலக மக்கள் அனைவருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி கிறிஸ்துமஸ், மேரி கிறிஸ்துமஸ். உறவு எல்லாத்துக்கும் முன்னக்கூட்டியே கிறிஸ்துமஸ் வாழ்த்து சொல்லிடுறோம். இது வந்து நாளைக்கு தான் இந்த வீடியோ வரும், பார்த்துக்கோங்க. நாளைக்கு நாங்கள் எடுப்போம். உலக மக்கள் எல்லாம் பாதுகாப்பாங்க, நல்லா நல்லா சந்தோஷமா நல்ல கிறிஸ்துமஸை கொண்டாடுங்க எல்லாரும். பாய் பாய் பாய். ஓகே, அடுத்த வீடியோல சந்திப்போம். தேங்க்யூ, பாய்.